தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது, இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K ஜென்சி கிட்ஸுக்கு எப்ப பாரு அந்த மொழி தமிழ் இந்த அரசியலே பேசிட்டு இருக்கீங்க, இதை வச்சுதான் நீங்க வந்து வண்டியை ஓட்டுறீங்க, உங்களுக்கு வேற தெரியாதா அப்படின்னு கேட்கறவங்க இந்த கண்டிப்பாக இந்த படம் பாருங்க. ஒரு மொழி சிதைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு 3 லைன் டயலாக் இருக்கும் அந்த படத்தில். ஒரு இந்திய அரசாங்கத்தவே மாணவர்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி பணிய வைத்தார்கள் அப்படிங்கிறது தான் கதை. இது கதை கிடையாது, நிஜம். சென்சார் மட்டும் இந்த படத்தில் கை வைக்காம இருந்துச்சுன்னா இன்னும் வந்து இந்த படம் இப்பவே நல்லா ஒரு பெரிய அளவில் கனெக்ட் ஆயிருக்கு, இன்னும் பெரிய அளவில் பேசப்பட்டு. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடியவர்கள் 60-70 வயசுக்கு மேல உள்ளவங்க சொல்ற விஷயங்கள்லாம் பாக்குறப்ப அப்படியே பதறக்கூடிய விஷயமா இருக்கு. குவியலா குணத்தை கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க 2026 வரைக்கும் எத்தனை பேர் செத்து போனாங்கிறது கணக்கு. அப்படி ஒரு பெரிய கொடூரம் நடந்திருக்கு. அதை பதிவு பண்ணியிருக்காங்க, அதை டயலாகாவும் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் அண்ணா அவர்களை காமித்தால் அது அரசியலாக மாற்றப்படுங்கும் பொழுது மொத்தமே 2-3 இடத்துல வர்றாங்க. அது அண்ணாவையும் கலைஞரையும் நீங்க திருப்பி ரிப்பீட்டடா ராஜன் காமிச்சிருந்தா அது வேறு ஒரு கலர் கிடைச்சிருக்கு அந்த படத்துக்கு, அரசியல் ரீதியாக கலர். இது வந்து திமுக படமா போயிருக்கு. ஜனநாயகனோடு வந்திருந்தால் பராசக்தி நிலைமையை வேற. ஜனநாயகனுக்கு ஒரு முதல் இடம் கிடைத்திருக்கு. ஏன்னா அவங்க ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்க. எதிர்பார்க்கக்கூடிய படம் ஒரு கமர்ஷியல் படம். எப்பயுமே கமர்ஷியல் படத்துக்கும் ஜனநாயக படக்குழுடைய மனநிலை என்ன வரும்? அவங்க வர வேண்டிய இடம் இது, வர முடியவில்லை. இப்போ மண்டே மறுபடியும் போறாங்க. இன்கேஸ் கிடைச்சா பொங்கலுக்கே ரிலீஸ் ஆயிடலாமாங்கிற 21ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கு 21ஆம் தேதி இப்படி பொங்கல் வர முடியும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பராசக்தி திரைப்படம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம். சிவகார்த்திகேயனுக்கு இப்படி ஒரு முகத்தை கொடுக்க முடியும். ஏன்னா சுதா கங்கோரா எப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறவங்கன்னு தெரியும். அவங்க படத்தில் சிவகார்த்திகேயன், வில்லனாக ரவிமோகன், அதர்வா, இப்படி அதர்வா படத்தில் இருக்கிறார். இதெல்லாம் தாண்டி பராசக்தி பேசக்கூடிய அரசியல் என்னத்தை பேச போகிறாங்க, எந்த அளவுக்கு இந்தி திணிப்பை இந்தி திணிப்போட எதிர்ப்பு போராட்டத்தை காமிக்க முடிய போகுதுங்கிற நிறைய கேள்விகள் எல்லாம் இருந்தது. ட்ரெய்லர் பார்த்தோம், படமும் பார்த்துட்டோம். ஸோ படம் பார்த்து முடித்ததுக்கு பிறகு உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? ஒரு விஷயத்தை அவங்க தெளிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாது, இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள். இதை ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K ஜென்சி கிட்ஸுக்கு எப்போ பாரு அந்த மொழி தமிழ் இந்த அரசியலே பேசிகிட்டு இருக்கீங்க, இதை வச்சு தான் நீங்கள் வந்து வண்டியை ஓட்டுறீங்க, உங்களுக்கு வேறு தெரியாதா அப்படின்னு கேட்குறவங்க இந்த கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். ஒரு மொழி சிதைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு 3 லைன் டயலாக் இருக்கும் அந்த படத்தில். ஸ்ரீலீலா பேசியிருப்பாங்க. உன் மொழியை அழிச்சிட்டோம்னா உன் அடையாளத்தை அழிச்சிடலாம், உன் அடையாளத்தை அழிச்சிட்டா உன்னை அடிமையாக்கிடலாம். இதுதான் அன்றைக்கி இருந்து காலங்காலமாக இருக்கப்ப. இப்போ அதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அன்றைக்கி தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் அண்ணா ஏற்றி வச்ச அந்த நெருப்பு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்ட களமாக மாறி தென்னிந்தியா முழுவதும் பரவி அந்த படத்துலேயே காமிப்பாங்க. கேரளாவிலேருந்து வர்றாங்க, ஆந்திராவிலேருந்து வர்றாங்க, கர்நாடகாவிலேருந்து வர்றாங்க. அது பெரும் நெருப்பாக பரவி ஒன்றியத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் அன்னைக்கு முடிவு பண்ணாங்க, இனிமேல் இந்த மாதிரியான ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது. அதான் அண்ணா அந்த பொண்ணு டயலாக் இருக்கும். அண்ணா யாரெல்லாம் திருப்பி வந்து இந்தியை கொண்டு வரணும்னு நினைச்சிங்களோ அங்கேயெல்லாம் அண்ணாதுரை இருப்பார் அப்படின்னு அந்த டயலாக்கள் தூக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆக போது யாருமே அந்த கொண்டு வரணும்னு அவங்களால முடியல. ஆனால் இன்றைக்கி அது ஒரு நெருக்கடி வந்திருக்கு. தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 ஒன்று கொண்டு வந்து 3 மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க. இந்த பணத்தை நீங்கள் 3 மொழி கொள்கை ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு எங்களுடைய நிதி கிடையாது அப்படின்னு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாயை இன்னைக்கு வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கும் அந்த வரலாறு அப்படியே திரும்பி வருது. இன்றைக்கும் அந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகு. அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பேசப்பட்டிருக்கு. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை உயிர் தியாகத்தை செஞ்சு இந்த மொழியை காப்பாற்றி வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த படத்தை நிறைய கேள்விகளுக்கு புதுசாக இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு 2K கிட்ஸுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு நிறைய அவங்களுடைய கேள்விகளுக்கு இந்த படம் விடை கொடுக்கும். இந்தியாவினுடைய ஆட்சி மொழி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீனு. ஒரு வயதான பாட்டி வந்து தன்னுடைய பேரனுக்கு ஹாஸ்டலில் படிக்கிற பேரனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக போவாங்க. இந்த செலானை வாங்கி பார்ப்பாங்க, முழுவதுமாக இந்தியா இருக்கும். அதனால் பணத்தை கட்ட முடியாது, திரும்பி வந்துடுவாங்க. ஒரு கூட்டமே போயிருக்கும். 8வது படித்து எனக்கு இந்திய எழுத்து தெரியும் படிக்கலன்னு ஒரு பாட்டி போவோம். ஒரு பாட்டி தலைமையில் 10 பாட்டியே போவாங்க காலேஜில் படிக்கக்கூடிய தன்னுடைய பேரனுக்கு பணம் அனுப்புறதுக்கு. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பணம் அனுப்ப முடியலப்பா, ஏதோ ஹிந்தியாமே அதில் ஃபுல் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. அப்போ ஹிந்தி வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், நம்மளுடைய தாய்மொழியை மொத்தமாக முழுவதுமாக இழந்திருப்போம். அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத அதையும் சொல்கிறாங்க அந்த படத்தில். அப்போ ஒரு மொழியை அழிக்கிறது வந்து அவனுடைய அடையாளத்தை அழிக்கிறது மாதிரியான இவங்களுடைய கேள்விகளுக்கு, இவங்களுடைய சந்தேகங்களுக்கு, இவங்களுடைய கேலி கிண்டலுக்கு எல்லாம் இந்த படம் நிறைய
ப்ராக்டிக்கலான விளக்கத்தை கொடுத்துருக்கு. அதை கண்டிப்பாக அவங்க பார்க்கணுங்கிறது தான் உதாரணமான திரைப்படமாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குது படம் அப்படின்னா, ஒரு படத்துக்கு உண்டான ஒரு காதலன் காதலி பாடல் ஃபைட்டு இது எல்லாமே இருக்குது. முதல்ல ஒரு 10 நிமிஷம் அந்த கதாநாயகனுடைய அந்த காதல் காட்சிகள்லாம் அப்படி போகிறப்ப என்ன ஒரு நார்மல் படம் மாதிரி போகுதேன்னு கொஞ்சம் நமக்கு வந்து அன்பேலன்ஸ்டாக இருந்தால் கூட அதற்கு பிறகு அந்த கதை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருது, கதை களம் போயிடுது. கதையாக நம்ம பார்க்குறப்ப இந்திய எதிர்ப்புக்காக நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு அண்ணன் வந்து போராடுறான், ஒரு கட்டத்துக்கு மேலே பின் வாங்கிடுறான், அந்த போராட்டத்தை தம்பி ஏற்றி நடத்துகிறான், அந்த தம்பி வந்து இறந்து போகிறான். அதற்கு பிறகு திருப்பி அந்த அண்ணன் அந்த போராட்டத்தை கையில் எடுத்துகிறான். ஒரு இந்திய அரசாங்கத்தவே மாணவர்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி பணிய வைத்தார்கள் அப்படிங்கிறது தான் கதை. இது கதை கிடையாது, நிஜம் நடந்த வரலாறு. அதைத்தான் இந்த படத்தில் அங்கங்கே நிறைய விஷயங்கள் ஃபுல் பண்ணியிருக்காங்க. சென்சார் மட்டும் இந்த படத்தில் கை வைக்காமல் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து இந்த படம் இப்போயே நல்லா ஒரு பெரிய லெவலில் கனெக்ட் ஆகிருக்கு, இன்னும் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும். இப்போ நிச்சயமாக இப்போ இந்த திரைப்படம் பேசக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தாய்மொழி அவர்கள் உரிமை, மொழி அவர்கள் உரிமை சார்ந்தது, அவங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்த மொழிக்காக எத்தனை பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க, அவர்களை நினைவுபடுத்தி ரிமெம்பர் பண்ண வேண்டிய தேவை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கா? ஏன்னா ஒன்றிய அரசுடைய அடக்குமுறைகளை எவ்வளோ சாஃப்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி இந்த படத்தில் சற்று கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்கிறார்களா? கண்டிப்பாக பேசியிருக்காங்க. கண்டிப்பாக ஒன்றிய அரசுக்கு சொல்கிறோமோ இல்லையோ, இங்கே இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்து சொல்ல வேண்டிய இருக்கு. அவனுக்கு ஒன்றிய அரசு நம்ம போராடிக்கலாம். அவனுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு 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 வேலிடான போராக இருக்கலாம், ஒரு வேலிடான வாதம். இவனுக்கு தான் ஒன்றுமே தெரியலையே, ஓவர்றாரே அவனுக்கு தெரியலையே. அவங்கள சமாளிக்க இவங்களை சமாளிக்க ரொம்ப இவங்களை சமாளிக்கிறது என்ன செஞ்சேன்னு கேட்குறான். மொழியை ஹிந்தி கற்றுக்கிட்டா என்னன்னு கேட்குறான், வந்துட்டா என்னன்னு கேட்குறான், 3 மொழி கற்றுக்கிட்டா என்னன்னு கேட்குறான். இப்போ அவனை வந்து நீங்கள் சித்தாந்த ரீதியாக எதிர்க்கலாம், கூட இருக்கிற நம்ம மொழிக்கு தெரியலையே, நம்ம வரலாறு தெரியலையே, போனால் பரவாயில்லங்கிறானே, இவனை என்ன செய்யறது? அப்போ அவனுக்கான ஒரு படம், அவன் மொழியில் அவன் பாஷையில் அவனுக்கு பிடித்த தளத்திலிருந்து ஒரு கதையை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ அதை சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. படமாக பார்க்குறப்ப பல பேர் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படம். அப்போ இதெல்லாம் இருக்கா? அதுக்காக தான் சில காட்சிகளை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சரி சில சித்தரிக்கப்பட்டதுன்னு போடுங்கன்றான். அதெல்லாம் நடந்த உண்மைதான். அதெல்லாம் அந்த மாதிரி காட்சிகளை பார்க்குறப்ப நிறையா எமோஷனலான காட்சி நிறையா இருக்குது. இப்போ ஒரு இந்த சார்ந்து இந்த படம் இப்படித்தான் வரப்போகுதுன்னு தெரிந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த படம் கிட்டத்தட்ட சுதாகரவனும் ஃப்ரீ மைண்ட் செட்டில் அப்படியே வானவியலான அதிகாரத்தில் எடுக்கலை. நிறைய ஒரு பவுண்டரிக்குள்ளே எழுதப்பட்டு பவுண்டரியோட இவ்வளவு தான் காட்ட முடியும், இவ்வளவு தான் காட்சிப்படுத்த முடியுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட பண்ணியிருக்காங்களே. இன்னும் நம்ம இதை பார்க்கும்பொழுது இவ்வளோ காமிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமோ ஒரு ஆர்வத்தை தூண்டுதோ தெரிஞ்சவங்களுக்கு? இல்லை, வரலாறுகள் நிறைய கொட்டி கிடக்கு. அந்த பொள்ளாச்சி சம்பவத்தினுடைய போர்ஷனே பொள்ளாச்சியில் இருக்கக்கூடியவர்கள் 60-70 வயசுக்கு மேலே உள்ளவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அப்படி பதறக்கூடிய விஷயமா இருக்குது. குவியலாக பணத்தை கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல எரிக்காமல் கோயம்புத்தூரில் போய் எரிச்சிருக்காங்க, பல்லடத்தில் போய் எரிச்சிருக்காங்க, பல இடங்களில் குவியலாக குழியை தோண்டி மொத்தமாக பணத்தை போட்டு எரிச்சிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அது வந்து அஃபிஷியல் ரெக்கார்டு எத்தனை பேரும் தெரியாது. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க 2026 வரைக்கும் எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு ரெக்கார்டு கிடையாது. அப்படி ஒரு பெரிய கொடூரம் நடந்திருக்கு. அதை பதிவு பண்ணியிருக்காங்க, அதை டயலாகாகவும் வச்சுருப்பாங்க. இது வந்து மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியே தான் பண்ணுவாங்க. திட்டமிட்டே அங்கே அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு, பல படுகொலை நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கும் அது தேவை இருக்குது. இன்றைக்கி ஒரு நம்ம எதிர்த்து ஜனநாயக ரீதியாக எதிர்த்து போராட வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு மொழியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மொழி செதஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், வேறொரு மொழி வந்தால் என்ன ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த இருமொழி கொள்கையில் இருக்கிறதுனால தான் தமிழ் இங்கிலீஷில் படிக்கிறோம். தமிழ் தாய்மொழி ஆல்மோஸ்ட் படிச்சிருவோம். ஆங்கிலம் நமக்கு ஒரு பிரதான மொழியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தோடு நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வட இந்தியாவில் வரக்கூடியவர்கள் அவங்க ஹிந்தியும் சரியாக கற்றுக்கிறதில்ல, ஆங்கிலமும் சரியாக கற்றுக்கிறதில்ல, இந்த ஹிந்தி வந்து பேச மட்டும் தான் செய்கிறாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஒரு 8ஆவதோ 10ஆவதோ படிச்சுட்டு ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஹோட்டலுக்கு வேலைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு அந்த இங்கிலீஷில் நம்பர் கூட அவங்களால சொல்ல முடியல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய இருந்தால் கூட மினிமம் அவருடைய பேர் எழுதிடுவார், ஒரு சேலான் ஃபுல் பண்ணிடுவார், ஓரளவுக்கு அவர் தத்தி குத்தி பேசிடுறாரு. அப்போ இதுதான் வந்து அண்ணா அன்னைக்கே போட்ட வந்து தொலைதூர பார்வைங்கிறத தான் ஸ்ட்ராங்கான போட்டிருக்காரு. அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு நடந்த ஒரு வரலாற்று சம்பவம். அது இப்போ நிச்சயமாக இந்த பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது 1960 நடந்த சம்பவத்தை யாரும் மறக்க முடியாது, கடந்தும் போயிட முடியாது. இப்போ அந்த வரலாறுகளை படித்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கமாக நடந்த நிகழ்வாகத்தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் அது எந்த அளவிற்கு சொல்ல முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃப்ளேவர்ஸ் அதுக்குள்ளே சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா முழுவதும் அப்படி காட்டலைனாலும் திரைப்படத்திற்காக நிறைய ட்ராக் அப்படி வருது. எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகிருக்குன்னு நம்புறீங்க?
இல்லை அது எனக்கு தெரிஞ்சு அதை ஒன்றும் ஃபுல்ஃபில்லாக பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்ஃபில்லாக பண்ணாமல் விட்டதுக்கு காரணம் சென்சார். அவங்கள்ட்ட அந்த அதிகாரம் இல்லை, காமிக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு ஒருவேளை அதை ஃபுல்லாக பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா அந்த பணத்தை போட்டு எரிக்கிற சீன்லாம் ஒரே ஒரு ஷாட்டு தான் வரும். அது ஸ்டீலில் பார்ப்பாங்க, கீழே இருக்க ஒரு ஷாட்டு தான் வரும். மற்றபடி அந்த படுகொலை செய்த காட்சியெல்லாம் பயங்கரமான காட்சி. ஒரிஜினல் அந்த மொழிப்போருங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய வெர்ஷன் என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு வயதான ஒரு பின்னாடி போய் ஒளிவான், துப்பாக்கி இவருடைய தோட்டா வந்து இவர்கிட்ட பாஞ்சு பின்னாடி போகிற ஒரு இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து அது என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மாற்றி ஒரு கை குழந்தைய மாற்றிருக்காங்க. கை குழந்தையா ஒரு வட இந்திய ராணுவ வீரர் தூக்குவார், அந்த குழந்தைய அழுதுகிட்டே தூக்குவார், ஒரு சிங்குன்னு நினைக்கிறேன், சிங்கு மாதிரியான ஒரு கேரக்டர். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டெப்த்தாக போயிருந்தாங்கன்னா சென்சாரில் மாட்டுவோம். ஒருவேளை மாட்டிருக்கான்னு தெரியல. இப்பயே படம் இந்த 20 நிமிஷம் கட் பண்ணிருக்காங்க. சென்சார்ல 20 நிமிஷத்துக்கு மேல கட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த போர்ஷன் தெரியல, 20 நிமிஷம். ஒருவேளை அந்த சம்பவமா கூட இருந்திருக்கலாம், அதன் சம்பவமா இருந்திருக்கலாம். அப்புறம் கரெக்டாக வந்து இந்த தீ பரவட்டும் அப்படிங்கிறதுக்கு நீதி பரவட்டம்னு மாற்றிருக்கிறாங்க. அது எப்படி இவங்க வந்து மேட்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி தீ பரவட்டம் தான் எழுதியிருக்காங்க. தீ பரவட்டம்ங்கிறது அண்ணாவுடைய வாசகம், அண்ணாவுடைய புத்தகம், அதையும் மாற்றிருக்காங்க. அப்போ ஒரு கைகால்களை கட்டி விட்டு நீச்சடிக்க சொன்ன மாதிரி தான் அப்படித்தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுலேயுமே பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்துருக்க சுதந்திரத்தில் இவ்வளவுதான் முடியுங்கிறத சுதாகர். ஆமா, இல்லை அவங்க சுதந்திரமா எடுத்துட்டாங்க. ஆனா அது உள்ள போய் இவ்வளவு கட்டுக்கு பிறகுதான் இந்த படம் வந்து அன்கட் வெர்ஷனா ஒன்று வந்திருக்கு. உலகம் முழுவதும் அன்கட் வெர்ஷன் வந்திருக்கு. ஒருவேளை ஓடிடிலேயே அன்கட் வெர்ஷன் வரும். நிறைய இப்போ அதான் எடுத்து போட்டுருக்காங்க, அன்கட் வெர்ஷன் சீன்ஸ்னு எடுத்து. ஆமா, அது வரும்போது பார்க்குறப்ப அது நல்லா ரொம்ப வீரியமா இருக்கும். இப்போ இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடக்கும் பொழுது பல்வேறு மாநிலங்கள் எங்கே வந்தது, எதிர்ப்புகள் இருந்தது. ஏன்னா அவங்க தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு நடந்த சம்பவங்கள்லாம் குறிப்பிட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற சொல்லும் பொழுது அண்ணா அவர்களை தவிர்த்துட்டு இங்கே பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த திரைப்படத்தில் அண்ணா அவர்களை காமித்தால் அது அரசியலாக மாற்றப்படுங்கும் பொழுது மொத்தமே 2-3 இடத்துல வர்றாங்க. ஆனால் இறுதியில் நீங்கள் எங்கே வந்தாலும் 67 ஆட்சி அப்படிங்கிற வரும்பொழுது அது நடந்த நிகழ்வுகள் 65லேருந்து 67 அதை காமிக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி சீனும் வச்சிருக்கிறாங்க. அது எத்தகைய தாக்கத்தையோ அல்லது விவாதத்தையோ ஏற்படுத்தும்? புத்திசாலித்தனமான விஷயம். அது அண்ணாவையும் கலைஞரையும் நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக சீன் காமிச்சிருந்தா அது வேறு ஒரு கலர் கிடச்சிருக்கு அந்த படத்துக்கு, அரசியல் ரீதியாக கலர். இது வந்து திமுக படமாக போயிருக்கும். இது மொழிக்கான படம், தமிழர்களுக்கான படம், வரலாற்றை சொல்லக்கூடிய படமாக மாறிடுச்சு. அதனால ரொம்ப தெளிவாக அண்ணாவே ஒரு ஷாட்டு, கடைசியில் ஒரு ஷாட்டு, 2 ஷாட்டோட முடிச்சிட்டாங்க. கலைஞரை ஒரே ஒரு ஷாட்டு தான், அந்த முரசொலி அடிச்சுட்டு இருப்பார். இதை முடக்கினாலும் காலைல சூரியன் வரப்போ முரசொலி ஒலிக்கும் அப்படின்ட்டு போயிடுவார். அப்போ ரொம்ப தெளிவாக அந்த போராட்ட களத்திற்கு அவங்க தான் விதை. ஆனால் நடத்தியது வந்து மாணவர்கள், பொதுமக்கள். ஆனால் விதை இவர் போட்டது, தீ இவர் பற்ற வச்சது அப்படிங்கிறது ரொம்ப நாசுக்கா, ரொம்ப டைலாக் கூட வச்சிருப்பாங்களே, இது நீங்க பண்ணதான்னு கேட்கும்போது எங்க பண்ணியிருந்தாலும் என்னுடைய தம்பியாகத்தான் இருப்பாரு. இந்த சம்பவத்துக்கு இது நீங்க கேட்பாங்க, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி நான் இல்லை, ஆனால் இந்த சம்பவத்தை பண்ண எவன் பண்ணாலும் அவன் தம்பி அப்படிம்பாரு, அவன் என் தம்பி அப்படிம்பாரு. அப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ குறிப்பாக இந்த அதான் திரைப்படம் பேசக்கூடிய அரசியல் கருத்து இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ திரைப்படம் சார்ந்தது ஒரு திரைப்படமாக நம்ம பார்ப்போம். ஜனநாயகனோடு வந்திருந்தால் பராசக்தி நிலைமையே வேறு. அது இதோட வர வேண்டிய படமே கிடையாது. இப்போ ஆக்சுவலி இந்த படத்தை பார்க்கும்போது நல்ல வேலை ஜனநாயகன் வராமல் இந்த படத்தை மட்டும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த சமயம் இன்னொரு சமயம் விமர்சனமும் வருது. எப்படி பார்க்க? இல்லை, ஜனநாயகன் வந்தால் ஜனநாயகன் ஆடியன்ஸ் ஜனநாயகன் பார்த்துருப்பாங்க, இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இதை பார்த்துருப்பாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக வந்திருக்கிறது, பிரச்சனை வந்திருக்காது. ஜனநாயகனுக்கு ஒரு முதல் இடம் கிடைத்திருக்கும். ஏன்னா அவங்க ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எதிர்பார்க்கக்கூடிய படம் ஒரு கமர்ஷியல் படம். எப்பயுமே கமர்ஷியல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் போட்டி வைக்கிறப்ப அது விஜய் படம் இல்லை, யார் நடிச்ச படம் இருந்தாலும் கமர்ஷியல் படம் தான் முன்னாடி நிற்கும் வசூல் ரீதியாக. ஃபேமிலியாக போய் எல்லாருமே டக்குன்னு போயிடுவாங்க. அந்த ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இந்த படத்தை ஸ்லோவாக பார்ப்பாங்க, ஃபேமிலியோட பார்ப்பாங்க, அந்த அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஆர்வத்தில் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ வந்த டைமை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு, எல்லாரும் இந்த லீவ் நாளில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த தீ இப்போ லைட்டாக இப்போ தான் பற்ற வச்சிருக்கிறாங்க, இது அப்படியே கொழுந்து விட்டு எரியக்கூடிய நாட்கள் இந்த ஒரு வாரமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நேற்று படம் ஒரே ஷோ தான் முடிஞ்சிருக்கு. சோஷியல் மீடியா முழு இதான் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு சீனாக எடுத்து போடுறாங்க, டைலாக் எடுத்து போடுறாங்க, இவ்வளோ நடந்திருக்கான்னு போடுறாங்க. சில பேர் அந்த வரலாறு தெரிஞ்சவங்க பதிவு பண்ணுறாங்க, அந்த சம்பவத்துக்கு ரிலேட்டடாக நடக்குதுன்னு போட்டுருக்காங்க. நிறையா அதை பற்றின டீ கோட்டிங்கு, அதை பற்றின சம்பவங்கள் நிறையா இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு அந்த படம் வந்து ஜனநாயகன் வரலங்கிற கோபத்தில் இந்த படத்தை பிடிக்கலன்னு திட்டிகிட்டு இருந்தாலும் கூட பெரும்பாலான காமனாக ஒரு திரைப்பட ரசிகராக பார்க்குறப்ப
ஓகே இதில் ஏதோ பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஆனால் இது ஜனநாயகன் வரலங்கிற கோவத்தை கூட இது ஒரு திரைப்படமாக பார்க்காம நமக்காக நம் தமிழ்நாட்டில் நடந்தது, உயிர் நீத்தவர்கள், அவர்களின் வரலாறு, அப்படி ஒரு விஷயமா பார்த்தா இது ஆதரிக்க வேண்டிய படம் தானே. இல்லை ஜென்ரலாகவே நல்ல படம்ன்றேன். நீங்கள் எந்த சித்தாந்தமுமே இல்லாமல் ஒரு சினிமா ரசிகராக போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். படத்தினுடைய மேக்கிங், சுதா கொங்கரா வந்து மணிரத்னத்திலிருந்து வந்தவர், அதனால அந்த கிராண்டியரான ஒரு மேக்கிங், கடைசி இந்த ரயிலில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எது சிஜி, எது ஒரிஜினல், எது ட்ரெயின் ஒன்றுமே தெரியல. நம்மளும் அந்த ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கோம். ஜெயம் ரவி எரிஞ்சுக்கிட்டே எந்திரிச்சு வர்றாரு, எந்திரிச்சிட்டே வர்றாரு. அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அரை மயக்கத்தில் கிடக்கிறாரு. அப்படிங்கும் போது ட்ரெயின் மேலே உள்ள ஃபைட்டு, ட்ரெயின் இன்ஜினுக்குள்ளே அது கரியள்ளி போகிற இன்ஜினுக்குள்ளே ஃபைட்டு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கிராண்டாகவே பண்ணுங்க. ஒரு சினிமாவாக பார்க்குறப்ப அந்த காட்சியை மட்டும் பார்க்குறப்ப ஒரு ஆங்கில படத்திற்கு நிகரான ஒரு மேக்கிங் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறது. இப்போ ரவி மோகன் வில்லனா எஸ்கேக்கு வில்லனா பார்க்கும் பொழுது எப்படி பொருந்துறாரு, அண்ட் அதே சமயம் இன்னொரு புறம் பார்த்தா அதர்வா வந்து டக்குன்னு அவர் கொடுத்த கேரக்டர் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார், அப்படி தான் சொல்லணும். ஸோ இன்னும் 2 காட்சிகள் அதர்வா வந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வச்சது இல்லையா. ஸோ என்டையரா இந்த 3 பேர் சேர்ந்த காம்போவா ஒரு திரைப்படத்தில் என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும், அண்ட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லை அது ரவி மோகன் சிவகார்த்தியன் 2 படம் தான், 2 பில்லர் இந்த படத்துக்கு. இவர் ஒரு பக்கம் படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு, அவர் ஒரு பக்கம் படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. இதில் அதர்வாவுடைய போர்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் சமீப காலமாக இல்லை. ஒரு சாக்லேட் பாய் மாதிரி, ஒரு துருதுருன்னு பழைய மனோராகம் கார்த்திக்கு, அப்புறம் வந்துட்டு பழைய ஜெமினி கணேசன் மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து லேகாகவே இருந்துச்சு. அதை கரெக்டாக ஃபுல் பண்ணார். அதர்வா மட்டும் கரெக்டான படங்களை, கரெக்டான கதைகளை சூஸ் பண்ணார்னா அதர்வா ஒரு பெரிய ரவுண்ட் வருவார். இந்த படம் பார்க்குறப்ப அத்தனை வேலையும் அவருக்கு இருக்குது. அவ்வளோ இதார்த்தம் ஃபிட்டாக வச்சுருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாரு, கொஞ்சம் கூட எதுவும் தெரியல. அப்படிங்கும்போது கரெக்டான கதைகளை சூஸ் பண்ணார்னா ஒரு பெரிய ரவுண்ட் வருவார். எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ரவி மோகனுடைய கேரக்டர் வந்து உண்மையிலேயே இந்த படத்தை மிரட்டி எடுத்துருக்காரு, சும்மா சொல்லப்படாது. படத்தில் வந்து இன்னொரு ஹீரோ மாதிரி தான் படம் முழுவதுமே வர்றார். ரொம்ப கொடூரமான வில்லன், அவர் போடுற காஸ்டியூமு, அவர் பண்ணுற சேட்டைகள் அப்படிங்கிறதான் ரொம்ப இதாக இருக்குது. சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தெரியும் அந்த ஒரு எமோஷனல் விஷயங்கள் பண்ணுவார். இந்த படத்தில் அதை கொஞ்சம் தாண்டி பண்ணியிருக்கார். ஒரு எமோஷனலாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த லிமிட் தாண்டியும் போயிடக்கூடாது. காமெடி இல்லை இந்த படத்தில். சிவகார்த்தியன் எப்பயுமே சிவகார்த்தியனுக்கு ஒரு ட்ரேட்மார்க்குன்னா காமெடி, அது இல்லை. அது இல்லாமே ஒரு படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போகணும்னு பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரியான படங்களில் மெயினாக அந்த வசனங்களோடு அந்த கூஸ் பம்ப்ஸை ஏற்படுத்துகிற மூமெண்ட்னா அது மியூசிக், அது ஒரு பெரிய ப்ளே பண்ணும். ஜிவி பிரகாஷோட 100வது படம் இது வேறு. ஸோ பாடல்களை ஒன்று தவிர்த்துட்டு என்டையராக மியூசிக்காக இருக்கும்போது அந்த வசனங்களுக்கு எந்த அளவுக்கு உயிர் சேர்க்குது, எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை நம்மளை ஃபீல் பண்ண முடியும். இது 100வது படம் ஜிவி பிரகாஷ்க்கு, இது 100வது படம். முதல்ல ஜிவி என்னோட தான் ஒர்க் பண்ணார். ஜிவி பிரகாஷ் வந்து கீபோர்ட் பிளேயராக இருக்கார். விளம்பர படங்கள்லாம் நான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன், ஆட் ஃபிலிம்ஸ். அப்போ ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுறப்போ என்னோடய ஜிங்கிளுக்கு தான் முதல்ல மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணார் என் கூட. நானும் ஜிவி சேர்ந்து ஒரு 5-6 ஜிங்கிள்ஸ் பண்ணியிருப்போம். நான் எழுதிய எழுத்துக்கு தான் முதல்ல ஜிவி கம்போஸ் பண்ணார். இன்றைக்கி 100 படத்தில் வந்து நிற்கிறாரு. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. பெரிய வளர்ச்சி. அவருடைய உழைப்பு அங்கே படத்தில் நல்லா தெரியுது. ஏன்னா அவர் பேசிக்காக வந்து ஒரு சோசியல் இது உள்ள ரெஸ்பான்ஸ் உள்ள ஒரு நபர். அப்படிங்கும்போது அவருக்கு இந்த கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய இடங்களில் அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது தெரியுது அங்கங்கே நிறைய காட்சிகளில் அவரே ஃபீல் பண்ணி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. நிறையா தெரியுது. நிறைய அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. சொல்ல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு அந்த 100 படங்கிறது இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்குள் ஜிவியை வந்து நான் வந்து 100 படத்துக்கு போய் நிற்கிறாரு. அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஜிவி இன்னைக்கு வந்து ஒரு அடிக்க முடியாத இடத்துல இருக்காங்க. அது வந்து மிரட்டி விட்டுறோம். அரமரனாக இருக்கட்டும், அது இந்த படமாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு தனக்கான ஒரு இடத்த பண்ணிடுறாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். பாட்டு கூட தத்தி போடலாம். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப பெரிய அளவில் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த படத்துடைய ரிசல்ட்டு பார்த்துருப்பாங்க. ஜனநாயக படக்குழுவுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஏன்னா அவங்க வர வேண்டிய இடம் இது, வர முடியவில்லை. இப்போ மண்டே மறுபடியும் போகிறாங்க. இன்கேஸ் கிடச்சா பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகிடலாமாங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கிறாங்க. என்ன மாதிரி மனநிலை? இல்லை, வருத்தமாக தான் இருக்கும். அவர் ரசிகர்களுக்கும் சரி, விஜய் அந்த தரப்பும் சரி, ப்ரொடக்ஷன் தரப்பும் சரி, அவங்களுக்கு ஒரு வர வேண்டிய இடத்துல இன்னொரு படம் வரப்போ எல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய வருத்தம் தானே, வருத்தமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 21 தள்ளி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு 21 இப்படி பொங்கலில் வர முடியும். அதனால் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும், ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். மேபி அவங்க மார்ச்சில் வரலாம். பிப்ரவரி விட்டுட்டு மார்ச்சில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் அது அவங்களுக்கு ஒரு கெயின் இல்லை.
அது ஒரு பெரிய கெயின் இல்லை. ஆனால் தேர்தல் நேரத்தில் பிரச்சார படமா அமைய போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது இல்லை, அப்போ சென்சார் வாங்கிட்டீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணி போகலாமே. அது அவங்க பார்க்குற டிசைட் பண்ணுறது தானே. அது வரைக்கும் இழுக்காம இருந்தால் ஓகே, சந்தோஷம். அது வரைக்கும் இழுக்காம இருந்தால் ஓகே, வாங்கிடுவாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. வேணுங்கிற சீனை கட் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன நடந்திருக்கா சென்சாரில் உள்ள நடந்து விசாரித்து பார்க்குறப்ப இது சென்சார் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, இது கோர்ட் வந்து அது ஒரு அட்டானமஸ் பாடி. நீங்கள் வந்து இதை எதையும் மோத விடக்கூடாது. மேக்ஸிமம் வந்து இதுக்குள்ளேயே பேசி முடிச்சிடணும். மீறி போனீங்கன்னா அவங்க யூஏ கொடுக்க சொல்கிறாங்க, ஒரு தனி நீதிபதி யூஏ கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ரெண்டு ஒரு பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஈகோ தான் அது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பிரில்லியண்ட்டாக இங்கேயே பேசி முடிக்கணும். ரிவைசிங் போயிருக்கீங்களா, நீங்கள் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் பொலிட்டிக்கல் சொல்கிற ஒரு படம் எடுக்கிறீங்க, இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும்னு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். தயாராக இருந்து பராசக்திக்கு பிரச்சனையா, அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டி மெம்பரை சேர்மனை போட்டு காமிச்சு அவங்க சொல்கிற இதெல்லாம் எடிட் பண்ணி டெலிட் பண்ணி எல்லா வேலையும் 1 மாதத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க. நீங்கள் படம் முடிச்சு 6 மாதம் ஆகுது. நீங்கள் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே போங்களேன். 19ஆம் தேதி போகிறீங்க, டிசம்பர் 19ஆம் தேதி அப்ளை பண்ணி நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். அதையும் இவங்க சரியாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ அங்கே நடந்த விஷயமே அதுதான். 2 பேருக்குள்ளே நடந்த ஒரு இது ஈகோ தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டு வரைக்கும் போனோம்னா நீயும் கோர்ட்டுக்கு போய் நானும் கோர்ட்டுக்கு போகிறேன், 6 பார்த்துடலாம் அப்படிங்கிற ஈகோ தான் போயிட்டுருக்கு. இப்போ இதை வந்து இங்கேயே முடிச்சிருக்கலாம். முடிச்சு கொண்டு வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். நிச்சயமாக மேபி அதை தவற விட்டுட்டாங்க. அந்த தவறுலேருந்து இதுக்கப்புறம் படம் கற்றுக்கிட்டு மீனா இயக்குனர் அவங்களாம் படம் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. ஸோ பராசக்தி திரைப்படம் இப்போ சோலோவாக ரிலீஸ் ஆகினா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்க்ரீன் தமிழ்நாட்டு முழுக்க எல்லாமே அவங்க தான் போயிருக்கிறாங்க. ஸோ முதல் ஷோக்களில் சில ஃபுல்லாகாமல் இருந்தாலும் அடுத்தடுத்து இப்போ புக்கிங்ஸ் வந்து முழுசாக இருக்குது. வசூல் ரீதியாக இந்த படம் எத்தகைய கலெக்ஷன், ஏன்னா அமரன் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. ஸோ அதே அளவுக்கான ஒரு வசூலை கூட இந்த படம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்திருக்கு. அமரன் ஈக்குவலாக வசூல் கொடுக்கும். ஏன்னா இது டாக் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. குழந்தைகளை கூட்டு போய் காட்டணும், வீட்டில் இருக்க பசங்களை கூட்டு போய் காட்டணும், இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி போனா ஃபேமிலியா ஒரு தியேட்டருக்குள்ள எப்போ ஃபேமிலி போதோ அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இது ஃபேமிலியா பார்க்குற படம். இப்போ ஒரு குழந்தை இருக்காரு, வீட்டில் 10 வயசு பையன் இருக்கான், ஒரு 8 வயசு பாப்பா இருக்குன்னா ஒரு அப்பா இருக்காரு, நம்ம பாப்பா நம்ம கூட்டு போய் நான் படத்தை காட்டுறேன், இந்த படம் பாரு நம்ம எப்படிலாம் இது பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ அவர் தனியாக போக முடியாது. அப்போ ஒரு ஒய்ஃபை கூட்டு போவார், வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டு போவார். அப்போ ஃபேமிலியாக போவாங்க. ஒரு வரலாற்றை பார்ப்போவாங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி, ஒரு இதுக்கு போகிற மாதிரி, வந்து மியூசியத்துக்கு போகிற மாதிரி அவங்க ஃபேமிலியாக போய் பார்ப்பாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்கும். வர காலத்துலாம் தெரியும். இந்த ஜென்ரேஷனுக்கே அந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இது அரசியலே கிடையாது. நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பெரிய ஒரு வரலாறு, போராட்ட வரலாறு. அதை அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். அது இல்லை, அந்த குணத்தை அட்லீஸ்ட் விதைக்கணும் லைட்டாவது. ஏன்னா நமக்கான ஒடுக்குமுறைகள் வரும்போது குரல் கொடுக்குற அளவுக்காவது ஒரு சிந்தனை இருக்கணும் பசங்க கிட்ட. கண்டிப்பாக அதை கொடுக்குற படமும் அந்த படம் மாறி இருக்கும் நம்புகிறோம். எனிவேஸ் படம் பார்த்தவர்கள் அவருடைய ஒப்பீனியனை சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி.